Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம under 15k பட்ஜெட்ல இருக்க பெஸ்டான மொபைல்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டா 5G and performance டிபெண்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். சோ சும்மா ஸ்பெக்ஸ் வச்சு இல்லாம ரியல் டைம்ல எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற டீடைல் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. at the same time நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் Samsung F23 5G. இந்த மொபைல் இந்த பட்ஜெட்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் போனாவே கன்சிடர் பண்ணலாம். நாம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல Snapdragon 750G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் ரெண்டுக்குமே பெஸ்டா தான் இருக்கும். அதே சமயம் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கு. ஓவரால் கேமரா குவாலிட்டி பெட்டராவே பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. 5000 mAh பேட்டரியும் கொடுத்திருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்கல. சேம் டைம் இங்க 6.6 inch LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்திருக்காங்க. பட் ரியல் டைம்ல கலர்ஸ் அண்ட் பிரைட்னஸ் ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கு. பட் சைடுல இருக்க பெசல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அவ்வளவு பெஸ்டா இல்ல. பட் நாம ரெண்டு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு கஸ்டமருமே full satisfied தான் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த டிராபேக்ஸுமே சொல்லல. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா ஒரு 14000ல ஒரு மொபைல் எதிர்பார்க்கறீங்க அப்படினா Samsung M14 ட்ரை பண்ணலாம். இதுல 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. 6.6 inch PLS LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் Exynos 1330 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் Snapdragon 695 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஓரளவு ஆவரேஜான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். தென் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா 6000 mAh பேட்டரி இத ஃபில் பண்ண 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. as usual இதுலயும் எப்பவும் போலவே சார்ஜரை பாக்ஸ்ல வைக்கல. சோ இந்த மொபைலும் இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா ஒரு பெஸ்ட் மொபைலா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கணும், குவாலிட்டின்னு வரவும் பெஸ்டா இருக்கணும். அதே சமயம் கொடுக்குற காசுக்கு பர்ஃபெக்ட்டான ஃபியூச்சர்ஸோட ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பா நீங்க Vivo T2X ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல்ல MediaTek Dimensity 6020 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங்க்கு இந்த பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். தென் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத ஃபில் பண்ண 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அடாப்டர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேன்னு வரவும் 6.58 inch IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் குவாலிட்டி சூப்பரா தான் இருக்கு. சோ 13000 க்கு 4GB RAM and 128GB இன்டர்னல் மெமரியோட வருது. சோ தாராளமா பை பண்ணலாம். செம்ம வர்த்தான ஒரு மொபைல். நெக்ஸ்ட் உங்களால மேக்ஸிமம் ஒரு 15000 பிளஸ் ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க Moto G62 5G மொபைல் ட்ரை பண்ணலாம். இதுல Snapdragon 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட்டா 6.5 inch Full HD Plus டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல அதுவும் பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. தென் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கு. தென் ஒரு 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். பட் இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. Moto fans ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க Realme ஃபேன்ஸா இருந்தா Narzo 50 5G ட்ரை பண்ணலாம். இதுல 6.6 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்திருக்காங்க. தென் ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 810 யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரின்னு வர 5000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. சோ Realme ஃபேன்ஸ் இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொபைல் தான் பார்க்க போறோம். Infinix Note 30 5G. இந்த மொபைல்ல நல்ல ஒரு பிரீமியம் டிசைன் கொடுத்திருக்காங்க. அதே நேரம் ஃப்ரண்ட்ல 6.78 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல அதுவும் பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர்னு வரவும் Dimensity 6080 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த அண்டர் 15K பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும், தாராளமா பை பண்ணலாம். கேமரான்னு வரவும் 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. இதனோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். தென் 5000 mAh பேட்டரி இதை ஃபில் பண்ண 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த பிராண்ட் நேம் ஒன்னு மட்டும் நாம பார்க்கல அப்படின்னா ஸ்பெக்ஸ் வைஸ் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் Redmi ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா MIUI-க்காக Poco X4 Pro 5G இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். ஸ்பெக்ஸ் வைஸ் இதுவும் ஒரு தரமான மொபைல். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன்ல வைக்காதீங்க, ஏன்னா ஒருவேளை ப்ராப்ளம் வந்தா நீங்க தான் சமாளிக்கணும். பட் இந்த மொபைல்ல Snapdragon 695 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 6.67 inch Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல அதுவும் பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. தென் 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு வர 5000 mAh பேட்டரி 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பட் ஸ்பெக்ஸ்லாம் பட்டைய கிளப்பிட்டு இருந்தாலும் நிறைய டெட் இஷ்யூஸ் வருது. சோ வாரண்டி பீரியட்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் அவுட் ஆஃப் வாரண்டில கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு விருப்பம்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இது டோட்டலாவே உங்களோட விருப்பம் மட்டும்தான். ஓகே गाइस, அவ்வளவுதான் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் மொபைல்ஸ். இந்த லிஸ்ட்ல Vivo T2X, Samsung M14 and F23 5G, Infinix Note 30 5G இது எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வேற ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். Thank you.